திருக்கருப்பரியலூருக்கு செல்லுகிறார் சம்பந்தர். அந்த கருப்பரியலூரில் உள்ள இறைவனை பரவி, அங்கு இறைவனை பரவியதோடு அல்லாமல் அருகிருந்த ஏனைய பிற தலங்களுக்கும் சென்று இறைவனை பாடி பரவி வணங்கினார். அதுதான் பாட்டு. பரமர் தம் திருக்கருப்பரியலூரினை சிறப்புறச் சிறுவர் கை தொழுது செந்தமிழ் உரையிசை பாடி அம்மருங்கில் உள்ளவாம் சுரர் தொழும் பதிகளும் தொழுது பாடினார். நான் ஏற்கனவே பல முறை சொன்னதுதான், தஞ்சை மாவட்டத்துல சிவன் கோவில்களுக்கு பஞ்சமே கிடையாது. அடுத்தடுத்து 4 அல்லது 5 கிலோமீட்டர் தொலைவுகளுக்கு இடைப்பட்ட இடத்திலேயே 2-3 சிவத்தலங்கள் இருக்கிறத பார்த்துள்ளோம். அத்துணை சிவத்தலங்களை அந்த காலத்துல வாழ்ந்த மன்னர்கள் இதை ஒரு தங்களினுடைய கடமையாவே செய்திருக்கிறார்கள். அதனாலதான் பரமர் திருக்கருப்பரியலூரினை, பரமராகிய சிவபெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய திருக்கருப்பரியலூரை சென்று சேர்ந்து, யாரு? சிறபுற சிறுவர். சிறபுரம் என்பது சீர்காழிக்கு உண்டான மற்றொரு பெயர். அந்த ஊரிலிருந்து வந்தவராகிய சிறுவர் ஞானசம்பந்தர் கை தொழுது, அந்த பரியலூரிலே உள்ள இறைவனை கை தொழுது செந்தமிழ் உரையிசை பாடி, சிறந்த தமிழினால் இறைவனை புகழ்ந்து பதிகம் பாடி அம்மருங்கில் உள்ளவா, அந்த பரியலூருக்கு பக்கத்துல உள்ள, மருங்குனா பக்கத்தில் உள்ள சுரர் தொழும் தேவர்களாலும் வணங்கப்படுவதற்குரிய பதிகள் பல ஊர்களுக்கு சென்று தொழுது பாடினார். அங்கு அருகில் உள்ள பல ஊர்களுக்கு சென்று பாடினார். திருப்பரியலூர்ல சுற்றமொடு பற்றவை என தொடங்கும் இந்தள பண்ணில் அமைந்த பாடல பாடினார். அருகில் உள்ள பல பதிகளுக்கு சென்று இவர் பாடியிருக்கிறார். அவ்வாறு போன பதிகம் எதுன்னு கேட்டா, திருப்புன்கூரும் திருப்புள்ளிருக்கு வேலூருமாக இருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் சொல்லுகிறார்கள். ஏனென்றால் திருப்புன்கூர் நமக்கு தெரியும், நந்தனாருக்காக ரிஷபம் விலகி காட்சி கொடுத்த இடம். அதே போல புள்ளிருக்கு வேலூர் போன வகுப்பிலேயே சொன்ன, அங்கு பறவைகள் எழுப்பக்கூடிய ஒலி ரிக்வேதத்தின் ஒலி போல இருக்குமாம். அதற்கு இன்றைய பெயர் வைத்தீஸ்வரன் கோவில். புள்ளிருக்கு வேலூர்னாக்க வைத்தீஸ்வரன் கோவில். அங்கு சிவனும் பெருமைக்கு உரிய தெய்வம், முருகனும் பெருமைக்கு உரிய தெய்வம். சிவன் பெயர் வைத்தியநாத சுவாமி, அம்பாள் பெயர் தையல் நாயகி. அதே போல அங்கு உள்ள முருகனது பெயர் முத்துக்குமார சுவாமி. மிகப்பெரிய தலம். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அந்த கோவிலுக்கு செல்லுவார்கள். அங்காரகன் வழிபட்ட தலம் அது. ஆகவே செவ்வாய்க்கு உண்டான தலம். அதோடு மட்டும் இல்லாமல் இறைவன் வைத்தியனாக வந்தது என்ற ஒரு குறிப்பு, வானுலக மருத்துவராக இருக்கக்கூடிய தன்வந்திரி அங்குதான் சித்தி அடைந்தார். ஆகவே அந்த கோவில்ல சென்று வழிபாடு செய்தால் நீங்காத நோயெல்லாம் நீங்கும் என்பதாக ஒரு மரபு உண்டு. அங்கு இறைவனுக்கு சாற்றப்படக்கூடிய திருநீரு மிக உயர்ந்த மருத்துவ குணம் உடையது என்று சொல்லுகிறார்கள். அதுபோல உங்களுக்கு ஏதாகிலும் நோய்வாய்ப்பட்டது என்றால் அங்குள்ள இறைவனுக்கு பிடி உப்பும் மிளகும் இடுவதாக வேண்டிக் கொண்டால் நோய் தீரும் என்பது நம்பிக்கை. இவ்வளவு பெருமைக்குரியதாகிய ஊர் புள்ளிருக்கு வேலூர். ஆகவே இன்றைய பெயர் அதற்கு வைத்தீஸ்வரன் கோவில். அந்த தலங்களுக்கும் சென்று இவர் பதிகம் பாடியிருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகிறார்கள். ஏன்னா, ஏன் இதை சொல்லிக்கொண்டே வருகிறேன்னாக்க, ஒரு அடியவரினது வரலாறுன்னு வரும்போது
இப்ப கிடைத்திருக்கக்கூடிய தேவாரங்களை கொண்டுதான் சம்பந்தரினுடைய வீச்சியத்தர்கள் கிடைத்ததை கொண்டு அவரால் எழுதப்பட்ட இலக்கியங்கள்ல தேவாரங்கள்ல கிடைக்காத அளவினுக்கு பல பதிகங்கள் இருக்கின்றன. கிடைத்திருக்கக்கூடிய பதிகங்களை காட்டிலும் 3-4 மடங்கு கிடைக்கல நமக்கு. அந்த காலத்துல இவைகளை எல்லாம் முறையாக பாதுகாத்து வைக்கக்கூடிய நெறிமுறைகள் தெரியல. அதுதான் இது நம்மால தவிர்க்க முடியாத ஒரு செய்தி. நம்மால் பலவற்றை முறையாக பாதுகாக்க தெரியல. அண்மையில எல்லோருக்கும் தெரியும், இந்த பொன்னியின் செல்வன்ற திரைப்படம் வந்தது. அந்த திரைப்படத்துல சிறப்பிக்கப்படக்கூடிய பழையாறைன்ற நகரம், அந்த நகரத்துல சோழர்களினுடைய அரண்மனை ஏதாகிலும் இருந்ததான்னு தேட போனா ஒரு சில சுவர்கள் மட்டும் இருக்கின்றன. அங்க இருக்கக்கூடிய முதியவரை போய் ஒருத்தர் அணுகி, இங்க ஏதாகிலும் அரண்மனை போல இருந்ததான்னா, இல்ல அவர் சொன்னார், அவர் 70 வயது நிரம்ப பெற்றவர், இல்ல இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, ஆனா இங்க இருந்த சுவர்கள்ல இருந்து ஊர் மக்கள் தங்கள் கட்டிட வேலைக்குன்னு இந்த செங்கல் எடுத்து செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். நம்ம எதையுமே பராமரிப்பது, இந்த பழமையை போற்றுதல் நம்ம கிட்ட இல்லை. பழமையை போற்றுதல் என்பது ஏதோ ஒரு தவறான செயலே அல்ல. நம்முடைய பாரம்பரியம் என்பது இது போன்றதாகிய செயல்களினால் தான் தொடர்ந்து அடுத்த தலைமுறைகளுக்கு எடுத்து செல்ல முடியும். நம்முடைய அடையாளம் அது. நம்முடைய கட்டிடமோ, நம்மால் உருவாக்கப்பட்ட இலக்கியமோ, நம்மால் எழுப்பப்பட்ட பண்பாட்டு செயல்பாடுகளோ அது இன்று நேற்று நம்மிடையே தோன்றக்கூடிய ஒன்று அல்ல. தொன்று தொட்டு வருவதை நாம இந்த தலைமுறையில எடுத்துக்கொண்டு ஓடுகிறோம். அடுத்த தலைமுறையில கொண்டு போய் சேர்க்க அவ்வளவுதான். இதை நடுவுல நாம அழித்து விட்டோம் என்றால் வருங்காலத்துல நாம் யார், நாம் எந்த தலைமுறையை சார்ந்தவர்கள், என்ன பாரம்பரிய பெருமை உண்டு என்பது ஒரு வினாக்குறியா போயிடும். அந்த தப்பை செய்யக்கூடாது. மேலை நாடுகள் எல்லாம் அவர்களினுடைய பழமையை காப்பாற்றுதல்ல அவ்வளவு முனைப்பு காட்டுகிறார்கள். நமக்கே தெரியும் இல்லையா, சில ஆண்டுகளுக்கு முன்பு QMCயை இடிப்பதற்கு முன் வந்தார்கள். சென்னையில மெரினால இருக்கக்கூடிய குயின் மேரிஸ் கல்லூரியினுடைய இந்த பழைய கட்டிடங்களுக்கு போராட்டம் நடத்த வேண்டி இருந்தது. அதே போல இன்று அந்த மெரினா வளாகத்தில் இருக்கக்கூடிய நம்முடைய தலைமை காவலர்களினுடைய அலுவலகம் DGP அதை ஒரு காலத்துல மாற்றணும்னு நினைத்தார்கள். கூடாது. பெரிய அளவுல எதிர்ப்பு கிளப்பியது. ஏனென்றால் இவைகள் நம்ம நாட்டுல பெரும் கட்டிடங்களாக இல்லை, ஒரு வரலாற்றை தாங்கி நிற்கக்கூடிய நினைவு சின்னங்களாக. இதெல்லாம் அழிக்கிறதுன்றது தவறு. இப்படி பல மன்னர்களின் அரண்மனையை அழிச்சிருக்கும். அவைகளினுடைய அடிப்படையே நமக்கு தெரியாது. அதனால இலக்கியங்கள் கூட ஒரு மிகச்சிறந்த காரணிகள், நமக்கு சான்று ஆதாரங்கள். அதை அழிச்சிட்டோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. சம்பந்தறது பல தேவார பதிகங்கள் அழிந்து போயின. அதாவது இப்ப கிடைச்சிருக்கிறத காட்டிலும் 3 மடங்கு 4 மடங்கு தேவாரங்கள் கிடைக்கல. ஆகவே பரியலூரை முடித்து அதன் மருங்கிருந்த பல சிவத்தலங்களுக்கு சென்று பாடினார், பரவினார், துதித்தார், வணங்கினார். முடிந்தது. அடுத்து மண்ணுலகு செய்த தவ பயனாய் உள்ள வள்ளலார் அப்பதிகள் வணங்கி ஏகி எண்ணில் முரசு இறங்கியழ பனிலம் ஆற்ப இலங்கிய காலம் சின்னம் எங்கும் ஊத கண்வளர் மென் கரும்பு மிடை கதிர் செஞ்சாலி
கதலி கமுகு உடன் ஓங்கு கழனி நாட்டு தென்னிலவு சூடியத்தம் பெருமான் வைகும் திரு பிரம்மபுரம் சார செல்லும் போது. பரியலூர்ல இருந்து பிரம்மபுரம் போகுது. அப்படி பிரம்மபுரம் போகின்ற பொழுது அந்த வர்ணனையை சொல்றார். எப்படி? மண்ணுலகு செய்த தவப்பயன். இந்த உலகமானது செய்த தவத்தின் பயனாக ஞான சம்பந்தர் அவதரித்தார். நண்பர்களே, ஒன்று நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். ஞான சம்பந்தர் என்கின்ற ஒருவர் அவதரிக்கவில்லை என்றால் தென்னகத்தில் சைவம் மீண்டும் கால் ஊன்றி இருக்காது. ஒன்று. மறைந்து கிடந்த தமிழ் இசை பற்றிய பண்கள் பற்றிய செய்திகள் யாதொன்றும் நமக்கு தெரிந்திருக்காமலேயே போயிருக்கும். மூன்றாவது, தமிழ்ல பல்வேறு விதமான வடிவங்கள்ல இலக்கியங்களை உருவாக்க முடியும் என்ற யாப்பியல் சிந்தனையை அற்று போயிடும். ஒரு பெரிய பக்தியை மட்டும் வளர்த்தார்னு பார்க்க கூடாது. அவரினுடைய அவதாரம் தமிழினுடைய பல மேன்மைகளுக்கு காரணமா இருந்தது. இசைத்தமிழ் மேன்மைக்கு, படைப்பிலக்கிய மேன்மைக்கு, இலக்கிய நயங்களுக்கு, எல்லாத்துக்கும் அவர் ஒரு தோற்றுவாயாக இருந்து விட்டார். அதனாலதான் மண்ணுலகு செய்த தவ பயனாய் உள்ள வள்ளலார். ஏன் வள்ளலார்? தன்னிடம் உள்ள பக்தியை எல்லோருக்கும் வாரி வழங்கினார். அந்தந்த ஊர்களுக்கு சென்று பதிகம் பாடி அந்த ஊர் மக்களை அழைப்பித்து, இனி இந்த பதிகத்தை பாடி சிவனருள் பெறுங்கள் என்று அள்ளி கொடுத்துட்டு போனார். இப்படி இருக்கக்கூடிய அந்த வள்ளல்மையினாலதான் சைவம் தழைத்தது அவர் காலத்துல. அவ்வளவு பெரிய போராட்டம். ஆகவே வள்ளலார் அப்பதிகள் வணங்கி, எங்க பரியலூரும் அதை சுற்றி உள்ள ஏனைய பிற தலங்களுக்கும் சென்று வணங்கி, ஏகி அந்த ஊர்களை விட்டு வெளியே வந்து எண்ணில் முரசு இறங்கு, அளவில்லாத மங்கள முரசுகள் முழங்க, பணிலம் மார்க்க பல்வேறு விதமான கொடிகள் அசைந்து ஆட, இலங்கிய கால சின்னம் எங்கும் ஊத. இவருக்கு என்பதாகிய சின்னம் இறைவனால் கொடுக்கப்பட்டதல்லவா? காலம் என்கின்ற கருவியும் இவருக்கு கொடுக்கப்பட்ட ஊது சின்னமாகிய இரண்டும் பேரிய ஒலியை எழுப்ப, இலங்கிய காலம் சின்னம் எங்கும் ஊத, கண் வளர் மென் கரும்பிடை. வண்டுகள் மென்மையான உறக்கத்தை மேவக்கூடிய கரும்புகள், அந்த கரும்பு மிடை கரும்புகள் ஒன்றோடு ஒன்று பிணைந்து வளர்ந்து இருக்கிறது. அந்த கரும்புக்கு பக்கத்துல கதிர் செஞ்சாலி, நன்கு முற்றிய கதிர்களை உடைய சிவந்த நெற்பயிரும் விளைந்திருக்கிறது. செஞ்சாலி, கதலி கமுகுவுடன் நன்கு வாழை, கமுகுன்னா பாக்கு, இவைகள் நிறைய விளைந்திருக்கின்றன. ஓங்கும் கழனி நாட்டு. இந்த 4 பொருள்களும் மிக்கு வளருவதற்குரிய நன்சை நிலங்களை உடைய கழனின நன்சை கழனி நாட்டு தென்னிலவு சூடிய தம் பெருமான். தெளிவான தென்னிலவுன தெள்ளிய நிலவு, தெளிவான ஒளியை தரக்கூடிய நிலவை தன் தலையிலே சூடிய பெருமானாகிய சிவபெருமான் வைகும் என்றும் நிரந்தரமாக தங்குதற்கு உரிய ஊராகிய திரு பிரம்மபுரம் செல்லும் போது, மீண்டும் தனது ஊராகிய பிரம்மபுரத்தினுக்கு இவர் செல்லுகின்ற பொழுது என்னாயிற்று? பிள்ளையார் எழுந்தருள கேட்ட செல்வ பிரம்மபுரத்து அருமறையோர் பெருகு காதல் உள்ளமகிழ் சிறந்தோங்க தோணி மேவும் உமைப்பாகர் கழல் வணங்கி உவகை கூற வெள்ளமறை ஒலி பெருகு மருகு தோறும் மிடை மகர தோரணங்கள் கதலி பூகம் தெள்ளு புனல் நிறை குடங்கள் தீப தூபம் செழும் கொடிகள் நிறைத்து எதிர்கொள் சிறப்பிற் செல்வார். எப்படி போனார்களா?
இவரை அழைக்க ஒரு கேள்வி கேட்கலாம். ஒவ்வொரு முறையும் சீர்காழிக்கு அவர் வருகின்ற பொழுது சீர்காழியில் இருந்த அந்தணர்கள் இப்படி வரவேற்றார்களான்னா ஆமாம், இது ஒரு முறை. இதுக்கு பேரு பட்டின பிரவேசம்னு பேரு. இந்த சொல்லெல்லாம் நாம கேள்விப்பட்டு இருந்தாலும் அது எவ்வாறு நடக்கும்ன்ற வழக்கத்தை மறந்திருக்கும். ஆண்டுதோறும் எல்லா கோவில்களிலும் இறை உலா நடக்கும். அது தேர்ல நடக்கலாம், பல்லக்குல நடக்கலாம். அந்த உலா முடிந்ததன் பிறகு அந்த இறை உரு கோவிலுக்குள்ள வருவதை மிக பெரிய அளவுல விழாவாக கொண்டாடும். அதுபோல போர் நிமித்தமாக மன்னன் வெளிநாடு சென்று படையெடுத்து போய் வெற்றி பெற்று மீளுகிறான்னா வெற்றி வீரனாக அவன் தன் நாட்டினுள் நுழைவதை பட்டின பிரவேசம்னு சொல்லி அதற்கு உரிய முறையான வழிபாடுகளை அன்றைய காலத்துல மந்திரி பிரதானிகள் செய்வார்கள். அதே போல ஒரு இடத்தில் நிரந்தரமான இருப்பிடமாக கொண்டுள்ள துறவியர்கள் தங்களினுடைய துறவு வாழ்க்கையில 4 மாதம் வேற இடத்துக்கு போயிடுவார்கள். சாதுர்மாசியம்னு பேர். அந்த காலத்துல அது உருவாக்கின முறை வேற. பழைய காலத்துல துறவிகள் எல்லாம் காட்டுல இருந்தார்கள். அவர்களுடைய வாழ்க்கை இருப்பிடமே காடு. இந்த சாதுர்மாசியம்னு சொல்லக்கூடிய 4 மாதம் ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை கடுமையான மழை தரும் காலம். அந்த காலத்துல இந்த 4 மாசத்துல மழை இயல்பாவே நிறைய பொழிந்தது. அந்த 4 மாதத்துல இந்த துறவியர்கள் காட்டுல வசிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணுவார்கள்? அருகில் இருக்கக்கூடிய பட்டினத்துக்குள்ள வருவார்கள். இதை பட்டின பிரவேசமாக கொண்டாடுவார்கள். வந்து அந்த 4 மாதம் அந்த ஊர்ல இருந்து அருள் செயலிகள் அவர்கள் செய்வார்கள். இந்த சாதுர் மாசம் முடிகின்ற பொழுது இந்த முடிந்த அன்று இவர்கள் மீண்டும் தங்கள் இருப்பிடமான காட்டுக்கே சென்று விடுவார்கள். இப்படி வந்து செல்லக்கூடிய அந்த நிலையில அவர்கள் வருவதை பட்டின பிரவேசம் என்று பெருமளவுல ஆரவாரத்தோடு வரவேற்கும். அதே போல இன்னமும் சைவ ஆதீனங்கள்ல குரு பூஜை திருநாள் என்று போய் பாருங்கள். அந்த ஆதீனத்தின் தலைமை கர்த்தா ஊர் அவர் இருக்கக்கூடிய இடம் அந்த வீதியை சுற்றி வருவார். அதை பட்டின பிரவேசம் என்று அவர்கள் இன்னமும் கொண்டாடி கொண்டார். அதனால இது ஒரு பாரம்பரியமாக வரக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. இதுல மாற்றெல்லாம் சொல்ல முடியாது. இது இயல்பு. இது இப்படித்தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். இது ஒரு வாழ்க்கை முறை. அதுபோல இவர் எப்பொழுதெல்லாம் சம்பந்தர் சீர்காழியை விட்டு பல தலங்களுக்கு சென்று மீண்டும் தன் ஊருக்கு வருகிறாரோ வருகின்ற போதெல்லாம் அவரை வரவேற்று அவருக்கு உண்டான வணக்கத்தை எல்லோரும் செய்வார்கள். எல்லோரையும் வாழ்த்திட்டு தன் வீடு நோக்கி. இது அன்றைக்கு இருந்த நடைமுறை. அதுதான் இங்க சொல்ற. பிள்ளையார் எழுந்தருள கேட்ட தங்களினுடைய ஊரில் உள்ள ஞான சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்று பிரம்மபுரத்தினுக்கு மீண்டும் வரப்போகிறார். ஆகவே எந்த ஊரில் பிறந்தாரோ எந்த ஊரில் இறைஞானம் பெற்றாரோ அந்த ஊரினுக்கு அவரினுடைய சொந்த ஊரினுக்கு இவர் எழுந்தருளப் போகிறார் என்பதை கேட்டவுடனே பிரம்மபுரத்து அருமறையோர் யாரு? செல்வ பிரம்மபுரத் அந்த செல்வ செழிப்போடு விளங்கக்கூடிய பிரம்மபுரத்தில் உள்ள அருமறையோர் அரிய மறைகளை கற்ற அந்தணர்கள் பெருகு காதல் உள்ள மகள் சிறந்தோங்க
அவர்கள் உள்ளத்தில் ஞான சம்பந்தன் பால் ஏற்பட்ட அன்பு, அவன் பால் ஏற்பட்ட ஈடுபாடு, இவைகள் சிறப்பாக மற்றவர்கள் அனைவரும் தெரிந்து கொள்ளக்கூடிய அளவில் தோணி மேவும் உமைப்பாக படகின் மேலே அமர்ந்து வந்து ஊழி காலத்துல எல்லோரையும் காத்தவராகிய அந்த சிவபிரானினுடைய துணையார் உமையாள் உமைப்பாகர் கழல் வணங்கி பிரம்மபுரம் தருமறையோர் பெருகு காதல் உளமைகள் சிறந்தோங்க தோணி மேவும் உமைப்பாகர் கழல் வணங்கி அந்த திருத்தோணியிலே உலக உயிர்களை காப்பதற்காக பவனி வந்த சிவபெருமானினுடைய அந்த இறைவனினுடைய திருவடிகளை வணங்கி கழல் வணங்கி உவகை கூற மனசுக்குள்ள அப்படி ஒரு மகிழ்ச்சி. தங்கள் ஊரை சார்ந்த சம்பந்தர் பல தலங்களுக்கு சென்று சிவனருள் பெற்று மீண்டும் தங்கள் ஊருக்கு எழுந்தருளுகிறார். பெரிய விஷயம். இன்னும் சில பேருக்கு அந்த கிராமங்கள்ல ஒரு பழக்கம் உண்டு. எத்தனை பேருக்கு அது அனுபவப்பட்டு இருப்பீர்கள்னு தெரியாது. எங்கள் ஊர்ல எல்லாம் இன்னமும் உண்டு. பழைய காலத்துல காசிக்கு செல்லுதல் என்பது ஒரு வழிப்பாதை. ஊர்ல இருந்து போகும்போதே எல்லார் வீட்லையும் சொல்லி கொண்டு அவர்கள் கொடுக்கக்கூடிய அரிசியை வாங்கி கொண்டு காசிக்கு செல்லுவார்கள். பெரும்பாலானோர் திரும்பி வருவதில்லை. ஒன்று போறக்கூடிய வழியிலேயே அவர்களுக்கு மரணம் வந்துடும், இல்ல காசிக்கு போய் மரணம் வந்துடுறதும் உண்டு. இதனாலதான் போகும்போதே வாய்க்கருதி பெற்று செல்வதாக ஒரு ஐதீகத்தை உருவாக்குவார். அதன் பிறகு சிலர் சென்று மீண்டு வந்தார்கள் வைத்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு காசிக்கு சென்று வந்தவர்களை ஊரில் உள்ளோர்கள் சென்று போய் பார்த்து வணங்கி அவர் கொடுக்கிற பிரசாதத்தை பெற்று வருவார். எல்லா நாடுகள்லயும் இது இருக்கு சார். இங்க இருந்து மெக்காவுக்கு போனவங்க கேட்டு பாருங்க. இந்த பக்ரீத் அன்னைக்கு மெக்காவுக்கு போகிறார்கள் எல்லாரும், அன்றைக்கு என்ன ஆகும்னு கேட்டு பாருங்க. சென்று வரக்கூடியவர்கள் எல்லாம் அங்கிருந்து ஒரு கேன்ல மெக்காவிலிருந்து தீர்த்தம் கொண்டு வருவார். இது அந்த காலத்திலிருந்து இன்றைக்கு வரைக்கும் இருக்கிற வழக்கம். அது போல நம்ம காசிக்கு போயிட்டு வந்திருக்கக்கூடியவர்கள் கங்கை நீரை கொண்டு வருவார்கள். அப்படி சென்று வந்தவர்களை நாம போய் தரிசிக்கணும். அவர்கள் நம்ம வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி அவ்வாறு காசிக்கு சென்று வந்தவர்களை நாம போய் தரிசனம் செய்து வணக்கம் செலுத்தி நமஸ்காரம் பண்ணி அவர் ஆசீர்வாதத்தை பெற்று வருதல் ஒரு மரபாகவே வைத்திருந்தார்கள். இன்னமும் இருக்கு. காசி என்பது இந்துக்களினது புண்ணிய தலமாக, அங்கு யாரேனும் சென்று மரணித்தால் மோட்சம் கிடைப்பதாக ஒரு நம்பிக்கையை வளர்த்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட தலத்தினுக்கு ஒருவர் சென்று வந்திருக்கிறார்னா அவர் நிச்சயமாக மறுபிறவியோடு வந்திருக்கிறார் என்ற நம்பிக்கை எல்லோருக்கும். அதனால அவ்வாறு வந்திருக்கக்கூடிய ஒருவரை நாம போய் வணங்கணும்னு சொல்லி இவர்கள் போய் வணங்குவார். இது ஒரு மரபு. அதே போல பல தலங்களுக்கு சென்று இறைவனை பாடியும் பரவியும் துதித்தும் போற்றியும் வந்த ஞானசம்பந்தர் தன்னுடைய பிறந்த ஊரான பிரம்மபுரத்தினுக்கு வந்து சேருகிறார். அங்க ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் பெரிய ஆரவாரம் செய்கிறார்கள். நம் குலத்தில் உதித்த ஒருவன் இறைவனை பார்த்து பல தலங்களுக்கு சென்று இறைவனை பாடியிருக்கு. அவனை நாம் வரவேற்பதிலே முனைப்பு காட்ட வேண்டும் என்று எல்லோரும் என்ன செய்கிறார்களா, உள்ளமகள் சிறந்தோங்க தோணி மேவும், தோணின்னா படகு, உமைப்பாகர் உமையை இடப்பக்கமாக கொண்ட சிவபிரானின் கழல் வணங்கி அந்த சிவனினுடைய திருவடியை வணங்கி உவகை கூற அதீத மகிழ்ச்சியினால வெள்ள மறை ஒலி பெருகு, வெள்ளம் போல் வேதத்தினது ஒலியானது பெருமளவிலே முழங்க மருகு தோறும், மருகுன வீதி, வீதிகள் தோறும் மிடை மகர தோரணங்கள், மகரங்களினால் கட்டப்பட்ட தோரணங்கள் தெரியும். வீதியில இரு பக்கமும்
மாலை மாலையாக கட்டி இருக்கக்கூடிய பூந்தோரணங்கள், மகர தோரணங்கள், அதோட கதலி வாழை, பூகம் பாக்கு, தெள்ளு மன்னிக்கணும் பூகம் தெள்ளு புனல் நிறை குடங்கள். அங்கு வாழையையும் பாக்கையும் கட்டினது போல வீடு தோறும் புனல் நிறை குடங்கள், பூரண கும்பம் கொடுத்து தீப தூபங்கள், வாசனை பொருளையும் மங்கள ஒளியையும் காட்டி செழுங்கொடிகள் நிறைந்து எதிர்கொள். நல்ல சிவனுடைய லிங்கம் பதித்த கொடியை எடுத்துக்கொண்டு நிறைத்து எதிர்கொள். அடியவர்கள் எல்லாம் அப்படிப்பட்ட கொடியை தாங்கிக் கொண்டு ரொம்ப நெருக்கமாக சென்று அவரை எதிர்கொண்டு அழைத்தார். சிறப்பித்து செல்வார். அவரை எதிர்கொண்டு தங்கள் ஊரினுக்கு வருவதற்கு உண்டான அழைப்பினை தங்களினுடைய செயல்களின் மூலமாக காட்டினார்கள். என்னாச்சு? சம்பந்தர் தன் ஊருக்கு தான் வர. இத்தனை வரவேற்க நடுவில் பாட்டு, ஆரணங்கள் மதுர ஒலி எழுந்து பொங்க, அரசியலையும் தருப்பையும் பெய்தணிந்த வாச, பூரண கும்பங்கள் நிறை கரம் ஏந்தி, புதுமலரும் நரும் துகளும் பொரியும் தூவி, வாரணங்கு முலை உமையாள் குழைத்த செம்பொன் வள்ளத்தில் அமுதுண்ட வள்ளலாரை, சீரணங்கு மணிமுத்தின் சிவகை மீது எழுந்தருள குடைநீழற் கீழ் சென்று கண்டார். எப்படி ஊர் மக்கள் இந்த பல்லக்கிலையும் பல்லக்குக்கு மேல முத்து குடையினையும் கொண்டு இப்பொழுதுதான் முதல் முறை தன் ஊருக்கு வர. வேற விதமா சொல்லி பார்த்தேன். நம்ம ஊர்ல சென்னையிலிருந்து கிளம்பி இந்த தடகளம் உலகில் எங்கு நடக்கிறதோ, இல்ல ஒலிம்பிக் போட்டி, இல்ல காமன்வெல்த் கேம் அல்லது ஏசியாட்டிக் கேம், ஏதோ ஒண்ணு போய் ஏதாவது ஒரு போட்டியில நம்ம ஊரை சார்ந்த ஒருவர் கலந்து கொண்டு ஒரு தங்க பதக்கம் பெற்று மீண்டு வராருன்னா என்ன பண்ணுவோம்? ஊருக்கு வெளியே அவருக்கு ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து அவர் அப்படியே வீதிகள் எல்லாம் அழைத்து வர, அவரு என்ன பண்ணுவாரு? தனக்கு கிடைத்த அந்த தங்க மெடல் அப்படி காண்பித்து கொண்டு ஊருக்குள்ள வரும். உடனே என்ன சொல்லுவான்? தங்க மெடல் போய் வாங்கிட்டு வந்திருக்கார் சார், இந்த ஆரவாரமான மரியாதையை கொடுக்கணும். தங்க மெடல் வாங்கிட்டு வந்திருக்கார் சார். அதே போல நம்ம ஊர்ல இருந்து போன சம்பந்தன் வெளியூர்ல போய் இறைவனை பாடி பரவி அந்த இறை அருளாலேயே கையில பொற்றாளம், இவன் வருகையை தெரிவிக்கக்கூடிய ஊது கொம்புகள், இவன் வருவதற்கு உரியதாகிய பல்லக்கு, அந்த பல்லக்கினுக்கு மேலாக உண்டான முத்துக்குடை, இதையெல்லாம் இறைவனால் தரப்பட்டது. இப்ப இவைகளையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இந்த பல்லக்கின் மீது ஏறி தன் ஊருக்குள் வருகிறார்னா ஊர்ல இருக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். வரவேற்பதில் பெரும் முனைப்பு காட்டுகிறார்கள். எப்படியா? ஆரணங்கின் ஆரணங்கள் மதுர ஒலி எழுந்து பொங்க. ஆரணம்னா வேதம். 4 வேதங்களினது ஒலி, இனிமையான ஒலி எல்லா இடங்களிலும் முழங்க எழுந்து பொங்க. ரொம்ப அழகானவர். இந்த வேதங்கள் ஒலிக்க ஒலிக்க அதிலிருந்து தோன்றக்கூடிய மந்திரங்கள், அதிலிருந்து தோன்றக்கூடிய இந்த மந்திரம் சார்ந்த அணு அளவில் இருக்கக்கூடிய அந்த நன்மை செய்யக்கூடிய துகள்கள் எங்கும் நிறைந்திருந்தது. நம்ம சொல்றோம் இல்லையா, நல்ல வைப்ரேஷன். அப்படி எங்கும் நிறைந்திருக்க ஆரணங்கள் மதுர ஒலி எழுந்து பொங்க, அந்த வேதங்களினது மங்கள மொழி எல்லா இடங்களிலும் பேரளவிலே எடுத்து ஒலிக்க, அரசியலையும் தருப்பையும் தனிந்த வாச பூரண கும்பங்கள் நிறை. அரசிலைன்னு கேட்டாக்க அந்த அரசு இலை, அரச மரத்தினது இலையும்
தருப்பை, இது ரெண்டும் வரவேற்பதற்கு பயன்படுத்துவார்கள். ஆகவே அரசிலையும் தருப்பையும் பெய் தணிந்த வாசன பூரண கும்பங்கள் இவைகளை இட்டு நிரப்பி அதனோடு நீரினை சேர்த்து அதன் மேலாக தேங்காயை வைத்து வரவேற்கக்கூடிய அந்த பூரண கும்பங்கள் நிறை கரம் ஏந்தி மிகுதியாக தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு புது மலரும் நறுந்துகளும் பொரியும் தூவி, இந்த சம்பந்தர் வரக்கூடிய வீதியிலெல்லாம் புது மலர்கள் தூவப்பட்டன. நறுந்துகள்கள் மகரந்தங்கள் எல்லாம் எங்கும் பறந்து பட்டு நின்றன. பொரியும் தூவி, ஏன் அடிப்படை யாரேன்னு யோசித்தது உண்டா? பொறி ஏன் தூவப்படுகிறது? பல மரண ஊர்வலங்களிலும் பொறி தூவுவார்கள். இந்த மாதிரி விழாக்கள்லையும் வரவேற்கும் முகத்தான் பொரிய தூவர மரபு வைத்திருக்கிறார்கள். ரொம்ப சாதாரண காரணம். பொறி திறந்து வைக்கப்பட்ட அல்லது வைக்கக்கூடிய களமாகிய மூட்டை அது பிரித்து வைக்கப்பட்டால் பொறியானது மாயச்சர்ல இருக்கக்கூடிய ஈரப்பதத்தை இழுத்து விட்டது என்றால் பொறி நமுத்து போயிடும், சாப்பிட முடியாது. அதுபோல இந்த மரண ஊர்வலத்துல பொரிய தூவி செல்வார்கள். என்ன காரணம்னா, இறந்தவர் ஏதாகிலும் ஒரு நோயினால் இறந்திருந்தார், அந்த உடல் இருந்து பல்வேறு விதமான வைரஸ் வெளியவர், அவைகளை எல்லாம் இவர் அருகிருந்து தடுத்து விடுகிறார் சிவன். அதனாலதான் அவர் இருக்கக்கூடிய இடத்துல இந்த அரச இலையும் தருப்பையும், தருப்ப புல்லும் ஒரு நான் கண்டக்டர், ஞாபகம் வச்சுக்கணும். எல்லாம் ரொம்ப முன்னோர்கள் யோசித்து செயல்பட்டு இருக்கிறார். அதனால தனித்த வாச பூரண கும்பங்கள் இவைகளை வைத்து குடத்துல அதுக்கு மேல தேங்காயை வச்சு பூரண கும்பம் குடங்கள் முழுவதும் நீரால் நிரப்பி கும்பங்கள் நிறை கரம் ஏந்தி புது மலரும் நறுந்துகளும் பொரியும் தூவி, அந்த சம்பந்தர் மேல புதியதாக மலர்ந்த மலர்களையும் அந்த மலர்களில் இருந்து தோன்றின மகரந்தங்களையும் அதனோடு பொரியையும் தூவினார்கள். இந்த கூட்டம் அதிகமான இடத்துல பொரிய தூவினார். மாயச்சர்ல இருக்கக்கூடிய ஈரத்தை எடுத்துக்கொண்ட பொறி இந்த கூட்டத்துல இருக்கக்கூடியவர்களுடைய உடம்பிலிருந்து ஏதாகிலும் நோய் கிருமிகள் போன்றன வெளிவந்தால் அவைகளை இவை ஈர்த்து அழித்துவிடும். அதனால தெய்வத்தன்மையோடு செயல்படக்கூடிய ஆற்றல் பெற்றது அந்த அடியவர்களால் சொல்லப்பட்ட செய்தி. அது இவர்களுக்கு இப்பொழுது பெரிய பாதுகாப்பாக, மருந்தாக. அதனாலதான் இறந்தவர்கள் ஊர்வலம் போகும்போது பொறி தூவுவதும் அதனால். அந்த இறந்த உடல்ல இருந்து ஏதாகிலும் நச்சுத்தன்மை வாய்ந்த பாக்டீரியாவோ அல்லது வைரஸோ பரவினால் பொறியானது அதை ஈர்த்து அழிச்சு ஈரத்தன்மையை தானே ஏற்றுக்கொள்வதனால. இதெல்லாம் அந்த காலத்துல தெரிந்துதான் செய்திருக்கிறார், நாம தான் அறியாமல் புலம்பி. அதனால பொரியும் தூவி, பொறி தூவுறது வரவேற்புல மட்டுமல்ல, வாழ்க்கையை தொடங்குதலில். ஆண்டாள் பாடுறார், என் கையில் பொறியிட்டு நானும் மதுசூதனனும் நெருப்பிலே பொறியினை இடக்கூடிய கனாவை கண்டேன், பொறியிட கண்டேன் தோழி நான் பொறியிட கண்டேன்னு பாடுறார். அதனால திருமண வைபவங்கள்ல கூட அக்னியில பொறியினை இடும் மரபு உண்டு. அதனால அந்த காலத்துல ஏதோ ஒரு நன்மை கருதிதான் இந்த பொரிய அவர்கள் தூவி இருக்கிறார்கள். ஆகவே பொரியும் தூவி
வாரணங்கு முலை உமையாள். வாரணம்னாக்க யானைன்னு போர். யானையை போன்று திமிர்ந்த மார்பை உடைய, அந்த கச்சினை அணிந்த மார்பகத்தை உடைய வாரணங்கு முலை உமையாள், நன்கு இளமையான மார்பகத்தை பெற்றுள்ள, கச்சினால் அணிய பெற்ற அந்த மார்பை பெற்றிருக்கக்கூடிய உமையாள், குழைத்த செம்பன் வள்ளத்தில் அமுது உண்ட. அந்த உமையம்மையே குழைவோடு உருவாக்கி தந்த பொன் கலசத்தில் அமிர்தத்தை உண்டவராகிய அமுது உண்ட வள்ளலாரை, வள்ளலார் சம்பந்தரை சீரணங்கு மணிமுத்தின் சிவிகை மீது சீரான முறையிலே அமைய பெற்ற ஒளி பொருந்திய முத்தினால் அமைக்கப்பட்ட பல்லக்கிலும் அதன் மீது முத்துக்கள் பதிக்க பெற்ற உடையினையும் செழும் தரள குடை நீழர் கீழ் சென்று கண்டார். பல்லக்கில் அமர்ந்திருக்கார், மேல குடை பிடிக்கப்படுகிறது. மற்றவர்கள் எல்லாம் போய் அவரை பணிந்து இந்த பல்லக்கில் அமர்ந்து இருக்கக்கூடிய சம்பந்தரை கண்டார்கள், வணங்கினார்கள். கண்ட போது அணிகணும், கண்ட பொழுது பொழுதே கைகள் தலைமேல் கொண்டு கண் கழிப்ப மனம் கழிப்ப காதல் பொங்கி தொண்டர்களும் மறையவரும் சென்று சூழ்ந்து சொல் இறந்த மகிழ்ச்சியினால் துதித்த ஓசை எண்திசையும் நிறைவித்தார். ஆடை வீசி இருவிசெம்பின் வெளித்தூர்ந்தார் ஏறு சீர்த்தி வண்தமிழ் நாயகரும் இதழ் இழிந்து எதிரே சென்று வணங்கி அவருடன் கூடி மகிழ்ந்து புக்கார். அழகான இடம். கண்ட பொழுதே, இப்படி தன்னை தன் ஊரில் உள்ள அடியவர்கள் எல்லாம், இறை அன்பர்கள் எல்லாம் தன்னை எதிர்கொண்டு அழைக்க வருவதை கண்டவுடனே, கண்ட பொழுதே கைகள் தலைமேற்கொண்டு, இவரை எதிர்கொண்டு அழைக்க வந்த அடியவர்கள் எல்லாம் சம்பந்தரை பார்த்த அளவில் தங்களை அறியாமல் கைகளை தலைமேல் கொண்டு வணங்கி கண் கழிப்ப, சம்பந்தரை கண்குளிர பார்த்தார்கள். கண் கழிப்ப, ஏனென்றால் இறைவனால் கொடுக்கப்பட்ட பல்லக்கு, இறைவனால் கொடுக்கப்பட்ட குடை, அதை பார்த்தா இறைவனையே பார்த்த, அதை பார்த்து மனம் கழிப்ப காதல் பொங்கி. இந்த இடத்துல காதல்னா அன்பு, ஈடுபாடு. ஞானசம்பந்தர் மீது ஈடுபாடு கொண்ட அவ்வூர் மக்கள் தொண்டர்களும் மறையவரும், இவருக்கு தொண்டு செய்ய வந்தவர்கள் தொண்டர்கள், அடியார்களுக்கு உரிய தொண்டோடு இறைவனுக்கும் உரிய தொண்டினை செய்தவர்கள் தொண்டர்கள். அடுத்த வார்த்தை என்ன? மறையவரும், அந்த ஊரில் வேதம் கற்ற அந்தணர்களும். ஆகிய இவருக்கு நேரடியாக தொண்டு செய்த பல அடியவர்கள் இருக்கிறார்கள். அதனோடு அந்த ஊரிலே முறையாக மன்னனால் நியமிக்கப்பட்ட மக்களும் இருக்கிறார்கள். யார் அவர்கள்? துதித்து ஓசை தொண்டர்களும் மறையவரும் சென்று சூழ்ந்து, அந்த ஊர்ல இருந்த அவர்கள் ஊரை விட்டு வெளியே வந்து இவரை ஊர் எல்லையிலேயே சூழ்ந்து வணங்கி வரவேற்று சென்று சூழ்ந்து சொல் இறந்த மகிழ்ச்சியினால், இவர்கள் பெற்றிருக்கக்கூடிய மகிழ்ச்சி எத்தகையது என்று சொற்களினால் சொல்ல முடியாது, சொற்கள் தோற்று போகும். சொல் இறந்த மகிழ்ச்சியினால் துதித்து ஓசை எண்டிசையும் நிறைவித்தார். ஞான சம்பந்தரை வணங்கி அவரை வாழ்த்தி அதனால் எழுந்த ஓசை 8 திசைகளிலும் நிறைத்ததார். எண்டிசையும் நிறைவித்தார். ஆடை வீசி, மேல இருக்கிற உத்தரியத்தை வீசுறது, இதெல்லாம் நீங்க போய் நேர்ல பார்க்கணும். சில இடங்கள்லாம் சொல்றேன், உத்தரியத்தை வீசுறது. திருச்சூர் போனீங்கன்னாக்க தூரத்துல சண்டை வாசிப்பார்கள். சண்டை வாசிக்கிறவன் இலத்தாளம் வாசிக்கிறவன் வாசித்துக் கொண்டிருப்பான். அவனுக்கு பின்னும் முன்னும் நின்று கொண்டு தோல்ல போட்டிருக்கக்கூடிய அங்கவஸ்திரத்தை சுத்தி கொண்டே இருப்பார்கள், தாளத்துக்கு ஏற்றார் போல. பார்க்கலாம், ஒரு அழகான காட்சி. இது ஒரு விதமான
ஆடையை வீசி மகிழ்ச்சியை காட்டுது. சரி, விளையாட்டு அரங்கங்களுக்கு போங்க. நாம் விரும்பக்கூடிய விளையாட்டு வீரர் முறையாக விளையாடினால் அதை நாம பார்த்து ஆரவாரம் செய்வோம். கையில் இருக்கிற கர்ச்சீஃபை வீசும். அதே போல குதிரைகள் ஓடக்கூடிய மைதானத்துல போய் பாருங்க. தாங்கள் கட்டின குதிரை வேகமாக ஓடி வருவதற்கு இவன் இங்கிருந்து வேக வேகமா ஆட்டிக்கொண்டு. அது போல தேர் திருவிழாக்கள்ல இந்த வடம் பிடித்து இழுப்பதற்கு மேல துண்டு எடுத்து வரிசையை ஆட்டுவார். அதெல்லாம் ஒரு அழகான காட்சி. இது இன்னமும் மரபுல இருக்குன்றதுதான் சிறப்பு. ஆகவே ஆடை வீசி, அந்த காலத்துல ஆடைனா என்ன? உத்தரியம், மேல இருக்கிற டவல், மேல இருக்கிற வஸ்திரம், அதுதான் ஆடை வீசி. இரு விசும்பின் வெளித்தூர்ந்தார். இரு விசும்பின் வானத்தை மறைத்தார். மேன்மேலும் பெரும் புகழை உடைய தமிழ் தலைவரான ஆளுடைய பிள்ளையாரும் வன்தமிழ் நாயக்கரும் இழிந்து எதிரே சென்று, பல்லக்க விட்டு கீழே இழிந்துன்னு இறங்கி எதிரே சென்று வணங்கி அவருடன் கூடி மகிழ்ந்து புக்கார். தன்னை வரவேற்க வந்தவர்களோடு ஞான சம்பந்தரும் பல்லக்க விட்டு இறங்கி ஒருவரை ஒருவர் பார்த்த மகிழ்ச்சியில நிறைவான சந்தோஷத்தோடு அந்த சீர்காழி பதியினுள் சம்பந்தர் நுழைந்தார். என்ன ஆயிற்று அங்க? அடுத்த பாட்டு. திங்களணி மணி மாடம் மிடைந்த வீதி சென்றணைந்து தெய்வமறை கற்பின் மாதர் மங்கள வாழ்த்து இசை இரண்டு மருங்கும் மல்க வானவர் நாயகர் கோயில் மருங்கு சார்ந்து துங்க நிலை கோபுரத்தை இறைஞ்சி புக்கு சூழ்ந்து திரு தோணிமிசை மேவினார்கள். தங்கள் திரு முன்பு தாழ்ந்து எழுந்து நின்று தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார். என்ன அழகு! என்னன்னாக்க விளக்கம், இந்த இடத்துல ஒரு சின்ன விளக்கம் பாடல் நடத்திட்டு சொல்றேன். திங்களணி மணி மாடம், வானத்துல இருக்கக்கூடிய சந்திரனை தங்கள் தலையிலே சூடக்கூடிய அளவினுக்கு உயர்ந்தோங்கிய மாடங்கள். திங்களை நிலவை தங்களுக்கு அணியாக சுட்டி கொள்ளக்கூடிய அளவில மிக உயர்ந்த நிலையில கட்டப்பட்ட மாடங்களை உடைய வீடுகள். மாடங்கள் மிடைந்த வீதி, ஒன்னு ரெண்டு இல்ல, அந்த மாதிரி பலவாகிய மாடங்கள் நிறைந்த வீதி. வரிசையா உயர்ந்த மாடங்கள். இப்பெல்லாம் சீர்காழி அப்படி இல்லை, அந்த காலத்துல அப்படி இருந்திருக்கு. இலக்கியத்துல படிக்கும்போது அவ்வளவு பெரிய சிறப்பு வாய்ந்த நகரான்னு போய் பார்த்தா இன்றைக்கு சீர்காழி செக்குழார் சொல்ற அளவுக்கு பெருமையோட இல்லை. அதுதான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பெரிய தவறான செயலே பாரம்பரியத்தை மதிக்கிறது கிடையாது. நான் பலமுறை சொல்லுவது உண்டு, யாரும் அதை ஏத்துக்கிறது கிடையாது. நமக்கு ஒரு பாரம்பரியம். அந்த நான் ஏன் அதை சொல்லுகிறேன், ஒரு சின்ன மேற்கோள் சொல்றேன். சில ஆண்டுகளுக்கு முன்பு வெளிநாடு ஒன்று செல்லுவதற்கு வாய்ப்பு ஏற்பட்டது. போன உடனே நான் சென்ற காரியங்களை எல்லாம் முடித்து கொண்டு சில நாள் என்னுடைய மூத்த சகோதரர் இருக்கக்கூடிய இடத்திற்கு போன, அவரோடு ஒரு 3 வாரம் தங்கினேன். நான் வழக்கமாக உடுத்தக்கூடிய ஆடை தெரியும், வேட்டியும் மேல ஜிப்பாவும், நெற்றியில அந்த சந்தன காப்பு இருக்கும், தவிர்க்க முடியாது. முதல்ல போன உடனே என்ன சொன்னார்கள், இதெல்லாம் வேண்டாமே, இங்க நெற்றியில் இட்டு கொள்ளக்கூடிய சந்தனமோ இடையில கட்டப்பட்ட வேட்டியோ அல்லது மேல போட்டு இருக்கக்கூடிய
இது போன்றதாகிய உடை இல்லாமல் ஒரு பேண்ட்டும் ஷர்ட்டும் நெத்திக்கு இட்டுக்காமையும் இருந்துப்பார். ஏன்? நாம் யார் என்று இங்கு இருக்கிறவருக்கு தெரிய வேண்டாம். ஏன்னா அப்போ ஒரு கலாச்சாரம் இருந்தது அந்த நாட்டுல. நெற்றியில யாராவது பொட்டு வைத்திருந்தால் அவர்கள் இந்தியர்கள் என்று அங்கு இருக்கக்கூடியவர்கள் சுட்டு கொண்டிருந்தார்கள். உடனே நான் சொன்னேன், என்னுடைய கலாச்சாரம், அதை நான் இழந்து ஒரு இடத்துல எப்படி வாழறது? உடனே அவர்கள், இப்ப நாங்கள் வாழவில்லையான்னு நான் உடனே பயன்வாய் துடுக்கு கேட்கவே வேண்டாம். நீங்கள் பிழைக்க வந்தவர்கள், இங்குள்ள எஜமானனிடம் பணி கேட்க வந்தவர்கள். எஜமானன் எதை விரும்புகிறானோ பணியாளர்கள் அதை செய்யணும். நான் விருந்துக்கு வந்தவன், நான் என் இயல்புல தான் இருப்பேன். இது பெரிய சண்டையாயிற்று. பின்னர் அது ஒரு பக்கம் போட்டோம். இப்போ இந்த மண்ணுல வந்து உட்கார்ந்து இருக்கிற ஆஸ்திரேலியா, இங்க என்னுடைய இயல்புல தான் இருக்கேன். வெளிய கடுமையான குளிர் என்பதனால ஒரு மேலாடை போட வேண்டியது. இப்பதான் சொன்னேன், இப்பொழுது இப்ப இங்க இருக்கிற ரூம் டெம்பரேச்சர் 16 டிகிரி. சென்னையில 40ல இருக்கீங்க நீங்கள்லாம். இந்த குளிர் கடுமையா இருக்கு. இதுல இருந்து நான் என்னை காப்பாற்றிக் கொள்ளணும்னா ஆடைகளை நான் கொஞ்சம் கவனமா பார்த்து போடணும். இது தேவை கருதி. இதற்காக நான் என் பண்பாட்டையும் அதுக்கு ஒரு நெச்சிக்கிட்டுக்காமலாம் வெளியே போறது இல்லை. இது நமக்கு உண்டான பண்பாடு. இதை நாம கூடிய மட்டும் காப்பாற்றுவதில் கொஞ்சம் முயற்சி செய்யணும். அதுல நான் வந்து எந்த விதத்திலும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறது இல்லை. கொஞ்சம் கூடிய மட்டும் நம்மால் இயன்ற வரைக்கும் நம்முடைய பண்பாட்டை காப்பாற்றி கொள்வதில் நாம முயல வேண்டும். ஏனென்றால் நமக்கு உண்டான அடையாளம் மட்டும் அல்ல, அது நமக்கு உண்டான பாரம்பரிய பெருமையை எடுத்து சொல்லக்கூடிய செய்திகள். அது நம்ம பாரதி சொன்னார் இல்லையா, என்று பிறந்தோம் நாம் தெரியாது. அத்தகு தொன்மை உடைய நமக்கு சில வழக்கங்கள் தொன்று தொட்டு வருகின்றன. அந்த வழக்கம் காலம் கடந்து நிற்கக்கூடிய வழக்கம். அதனால நமக்கு அதன் மீது ஒரு ஈடுபாடு வேணும். இல்லை என்றால் நாம மற்றவர்களுக்கு ஏற்றாற்போல் நம்மை மாற்றிக்கொண்டே செல்வோம் என்றால் நம்முடைய அடையாளத்தை இழந்து போவோம். அது பெரிய ஆபத்து. நம்முடைய நாட்டில நாம் நம்முடைய அடையாளத்தை இழந்து வாழுதல் என்பது போன்ற ஒரு தவறான வாழ்க்கை முறை இருக்க முடியாது. அதனாலதான் அந்த திங்களணி மணிமாடம் இடைந்த வீதி சென்றணைந்து ஆறாம் தெய்வமறை கற்பின் மாதர், தெய்வத்தன்மை பொருந்திய வேதங்களை போன்று மாறாத கற்பினை கொண்டுள்ள பெண்கள் மங்கள வாழ்த்து இசை இரண்டு மருங்கும் மல்க. அப்படிப்பட்ட பெண்கள் சம்பந்தரை நோக்கி எடுத்து பாடிய மங்கள பாடல்கள் வீதியினது இருமருங்கும் மல்கனா பெருகன. மல்குதல்னா பெருகுதல். அத்துணை பெண்களும் மங்கள வாழ்த்து பாடுகிறார்கள் சம்பந்தரை பார்த்து. வானவர் நாயக்கர் கோயில் மருங்கு. வானவர் தேவர்கள், தேவர்களினது தலைவனாகிய சிவபெருமான், நாயக்கன்னா தலைவன். நாயக்கர் கோயில் மருங்கு, கோவிலுக்கு பக்கத்துல சார்ந்து கோயில் பக்கத்துல போனார் சம்பந்தர். அங்க துங்க நிலை கோபுரத்தை இறைஞ்சி, அதாவது பெரிய துங்கன பெருசு, பெரிய நிலைகளை உடைய கோபுரத்தை வணங்கினார். இறைஞ்சின்னா வணங்கி, புக்கு கோவிலுக்குள்ள நுழைந்து சூழ்ந்து திரு தோணிமிசை மேவினார்கள். தோணிமிசையில இருக்கக்கூடிய இறைவனின் திருமுன்பு மேவினார். திருமுன்பு தோணியப்பர்னு பேரு. அவர் கர்ப்ப கிரகத்துல விழுந்து வணங்கி மேவினார்கள். தங்கள் திரு முன்பு தாழ்ந்து எழுந்து, அந்த இறைவன் முன்னாடி தொழுது எழுந்து நின்று
தமிழ் வேதம் பாடினார் தாளம் பெற்றார். இறை அருளாலே தாளம் பொற்றாளம் பெற்றவராகிய சம்பந்தர் தமிழ் வேதம் பாடினார், அங்கு பதிகங்களை பாடினார். இதுக்கு என்ன குறிப்பு தருகிறார்கள்னா, தமிழ் வேதம் பாடினார்னா புதியதாக பதிகம் பாடல, இதுகாரும் அந்த சீர்காழியை விட்டு ஏனைய பிற தலங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தார் இல்லையா, அந்தந்த தலங்களில் பாடின பாடலை மீண்டும் இங்கு பாடினார். அப்பொழுதுதான் தெரியும் அந்த ஊர் மக்களுக்கு இவர் எந்த தலங்களுக்கெல்லாம் சென்று வந்தார் என்று. என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்கார், ராஜாராம் சார் கண்டே பொறாமப்படுற அளவுக்கு. அவருக்கு அப்புறம் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஏன்னா பொறாமைன்னா விளையாட்டிற்காக சொன்னேன். ராஜாராம் சாரும் பல ஊர்களுக்கு சென்று வந்த அனுபவம், அவ்வாறு பல ஊர்களுக்கு செல்ல வேண்டும் என்ற ஆர்வமும் உடையவர். அதுபோல என்னுடைய நண்பர் ஒரு மிகப்பெரிய வாணிக ஸ்தாபனத்துல பொறுப்புல இருக்கார். அவருடைய அலுவலக அறையில அவருக்கு பின்னாடி, அவர் சேருக்கு பின்னாடி சுவர்ல மிகப்பெரிய ஒரு 20 அடி நீளமுள்ள அகலமுள்ள அறை, இந்த 20 அடி அகலமுள்ள அறையிலும் இவர் இவர் இருக்கைக்கு பின்னாடி உலக வரைபடம் இருக்கும். ஒரு முறை அவர் அலுவலகத்துக்கு போயிருந்த போது இந்த வரைபடத்தை பார்த்த உடனே எனக்கு ஆச்சரியமா இருந்தது. என்னன்னாக்க, நம்ம இந்திய தேசிய கொடி இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த தேசிய கொடிய குத்தி வைத்திருந்தார், பின் பண்ணியிருந்தார். உடனே நான் கேட்டேன், இத்துணை நாடுகள்ல எல்லாம் இந்த இந்திய சுதந்திர கொடிய அழகா பின் பண்ணி வைத்திருக்கிறீர்களே, நீங்கள் பெரிய வாணிக நிமித்தம் உடைய ஒரு அலுவலகத்துல இருக்கிறீர்களே, வாணிக நிமித்தமாக உங்கள் அலுவலகம் இத்துணை நாடுகளோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதான்னு கேட்டேன். அவர் சிரித்து கொண்டு சொன்னார், இல்ல, வாணிக நிமித்தமாக ஒரு அளவு, மற்றொன்று என் ஆர்வத்தின் காரணமாக இந்நாள் வரை நான் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் சென்று வந்து இருக்கிறேனோ அதை குறிப்பிடக்கூடிய வகையில நான் சென்று வந்த நாட்டினுக்கு உரிய அளவினுக்கு நான் சென்றேன் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்ள அந்த நம்முடைய கொடியை குத்தி விடுவேன். எங்கெல்லாம் கொடிகள் குத்தப்பட்டு இருக்கின்றனவோ அந்த நாடுகளுக்கெல்லாம் நான் போயிருக்கிறேன். கிட்டத்தட்ட அந்த கொடிகளை நிதானமா எண்ணி பார்த்தா ஒரு 80-90 சொன்னார். என் வாழ்நாட்களுக்குள்ள எஞ்சி இருக்கக்கூடிய நாடுகளுக்கும் போயிட்டு மரண தருவாயில் வரும்போது இந்த அனுபவங்களை கொண்டு நான் மகிழ வேண்டும். அத்தனை நாடு. அதுபோல மீண்டு வந்த சம்பந்தர் தன்னுடைய ஊராகிய பிரம்மபுரத்துல குடிகொண்டுள்ள திருத்தோணியப்பர் சன்னதியில போய் வணங்கி தமிழ் வேதம் பாடினார்னா, இதுகாரும் பல தலங்கள்ல பாடப்பெற்ற தேவாரங்களை இங்க பாடினார். இந்தந்த தலங்களுக்கு இது ஒரு நன்மை. இப்படி பாடினால் அந்தந்த தலங்களினது பெருமையை தங்கள் ஊர் மக்கள் தெரிந்து கொள்வார்கள். அப்படி சென்று போய் வணங்க முடியாதவர்களுக்கு இவர் விரிவாக அந்த தலங்களை பற்றி பாடி பரவியதை எடுத்து சொன்னால் அந்தந்த தலங்களுக்கு சென்று வந்த அனுபவத்தை செல்லாமலேயே பெற்று விடுவார்கள். இது ஒரு பெரிய அழகு. அதற்குத்தான் பல நூல்களை படிக்கிறதுக்கு பதிலா நல்ல உபன்யாசமா 2 கேட்டா போதும். பல நூல்களினுடைய திரண்ட செய்திகளை உபன்யாசம் சொல்றவரே சொல்லிடுவார். நல்ல அனுபவம். அதனால முயன்ற வரைக்கும் சென்று பார்க்கிறது நல்லது. இல்ல சென்று வந்தவர்களை அனுபவங்களை கேட்டு மகிழ்வது நல்லது. என்னோடு சென்னையில் ஒரு நண்பர் இருக்கார். அவர் இந்திய கப்பல் படையிலிருந்து ஓய்வு பெற்றவர். வெற்றிவேல் ராஜன்னு பேரு. அவருக்கு கடந்த 10 ஆண்டுகளாக என்ன வேலைன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய
எல்லா மலைகளின் மீதும் ஏற வேண்டும். இப்ப போயிருக்கார் இமயமலைக்கு. எவரெஸ்ட் அல்லாமல் நங்க தேவிய மட்டும் விட்டு வச்சிருக்கார். அது இந்த முறை ஏறி விட்டு வந்து விட்டால் அவர் இந்தியாவில் இத்தனை நாட்கள்ல ஏற இயலாது விடுத்த ஒரு சிகரம் உண்டுன்னா அது எவரெஸ்ட் ஒண்ணுதான். மற்ற எல்லா மாநிலங்களிலும் உள்ள மலைகளுக்கு போய் அதன் மீது ஏறி சாதனை புரிந்தது. இது சில பேருக்கு இயல்பாக இருக்கிற ஒரு ஆசை. இதெல்லாம் சில பேர் இருக்காங்க. எனக்கு சென்னையில என்னுடைய மகளினுடைய தோழி ஒருத்தி இருக்கா. அவளுக்கு என்னன்னா, சென்னையில நான் எங்காகிலும் யாரேனும் நண்பர்களோடு உணவு உண்ண போகணும்னா அவளுக்கு போன் பண்ணா போதும். சென்னையில எந்த இடத்துல எந்த உணவு விடுதி இருக்கிறது, அதில் இருக்கக்கூடிய எந்த உணவு சுவையானது பட்டியலே கொடுத்துருவோம். எந்த ஹோட்டல் புதியதாக சென்னையில வந்தாலும் போய் சாப்பிட்டுருந்தோம். சென்னையில இருக்கக்கூடிய அத்தனை ஹோட்டலும் விரல் நுனியில் அந்த ஒரு அனுபவம். அதனால பல ஊர்களுக்கு சென்று வந்த சம்பந்தர் அந்தந்த ஊர்கள்ல இருந்த இறைவனை நேரில் பார்த்தவர். அந்த இறைவனது பெருமையை தன் ஊர் மக்களும் செல்லாமலேயே தெரிந்து கொள்ள வேண்டுவதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கட்டும் என்று தமிழ் வேதம் பாடினார். ஒற்றாளம் அந்த இறைவனிடம் பெற்றவராகிய சம்பந்தரே இதை பாடவும் செய்தார். பரவு திருப்பதிக இசை பாடி நீடும் பரவு திருப்பதிக இசை பாடி நீடும் பரம் கருணை திருவருளின் பரிசு போற்றி இரவு மலர் கண் பணிப்ப கைகள் கூப்பி வீழ்ந்து எழுந்து புறம் போந்து வேத வாய்மை சிறப்புறத்து பிள்ளையார் செல்லும் போது திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பின்னே வர அவரை பழம்பெருகு மனையிற்போக அருள் செய்து தன் திரு மாளிகையின் வந்தார். வீட்டுக்கு வரார், அவ்வளவுதான். எப்படி பரவு திருப்பதிக இசை பாடி அந்த கோவில்ல தோணியப்பர் முன்னாடி அவரை பரவி பதிகங்கள் இசையோடு பாடி நீடும் பரம் கருணை திருவருளின் பரிசு போற்றி இந்நாள் வரை தனக்கு தொடர்ந்து கருணையை காட்டக்கூடிய அந்த இறைவனினது மேலான அருளை போற்றி விரவு மலர் கண் பணிப்ப தன்னுடைய கண்களிலிருந்து கண்ணீரானது தாமாக சிந்த கைகள் கூப்பி இறைவனை 2 கைகளாலும் வணங்கி வீழ்ந்து எழுந்து நெடுஞ்சான் கிடையாக நமஸ்கரித்து எழுந்து புறம் போந்து கோவிலை விட்டு வெளியே வந்து வேத வாய்மை சிறப்புறத்து பிள்ளையார் செல்லும் போது வேதத்தின் வழி செயல்படுபவராகிய சிறப்புறம் என்கின்ற அந்த ஊரில் பிள்ளையாகிய சம்பந்தர் கோவிலை விட்டு வெளியே வந்து அவர் பின்னாடியே வரக்கூடிய திருநீலகண்ட யாழ்ப்பாணர் பின்னே வரக்கூடிய இசை ஆர்வலரான இசை கூட்டுபவரான நீலகண்ட யாழ்ப்பாணர் பின்னே வர அவரை வளம் பெருகு மனையில் போக அருள் செய்து நீங்கள் உங்கள் இல்லத்திற்கு சென்று சில காலம் இருங்கள் என்று அவரை அனுப்பிவிட்டு தன் திரு மாளிகையின் வந்தார். தன்னுடைய இல்லத்தினருக்கு எழுந்தருளினார் ஞானசம்பந்தர். இன்று இதோடு நிற்கட்டும். ஒரு